Taste the Daily. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் காரை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆட்சியர் காரை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 2 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் மாவட்ட ஆட்சியரும் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் நடவடிக்கை எடுக்காமல் தங்களை அலைக்கழிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருந்தபோதிலும் தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் அவர்கள் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இடமே இல்லை, அந்த பொண்ணு கல்யாணமே அவ்வளோ மூளை வளர்ச்சி குறைந்த இது ஒரு 27 வயசு ஆகுது. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கார மேரில் இடம் இருக்குது, பட்டா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்போ வீட்டுக்காரர் எங்கேருந்து இந்த ஆர்ஐ தாசில்தார்லாம் போய் விசாரணை பண்ணான்னு சொல்கிறாங்க. விஓலாம் எப்படி விசாரணை பண்ணாங்க, அவருக்கு எப்படி வீட்டுக்காரர் வந்தார், அவருக்கு அந்த இடத்த அந்த பட்டா நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் சார். திருச்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் தங்கள் பகுதியில் கொசு தொல்லை இருப்பதாக கூறி கொசுக்களை டப்பாவில் அடைத்து கொசு வலையுடன் வர முயன்றவரால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் பெரிய கம்மாள தெரு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் 20வது வார்டு பகுதி முழுவதும் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக கூறி கையில் கொசுக்களை ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டு கொசு வலையுடன் வர முற்பட்டார். அப்போது அங்கிருந்தவர்கள் ரமேஷை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் தங்களுக்கு வியாபாரம் செய்ய நிரந்தர இடம் ஒதுக்க கோரி அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சின்னாளப்பட்டியில் செயல்பட்டு வந்த அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட் சேதமாகி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் வியாபாரிகள் தற்காலிகமாக சாலையோரமாக வியாபாரம் செய்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது காரில் மோதி விபத்தை ஏற்படுத்திய அரசு மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அடுத்த சேனாதிபதி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் ரங்கம்பாளையம் புறவழிச்சாலை வழியாக சென்றபோது பின்பக்கமாக வந்த கார் ஒன்று மோதியதுடன் மணியை தரவென இழுத்துச் சென்றதில் அவர் உயிரிழந்தார். இதில் விபத்தை ஏற்படுத்திய அரசு மருத்துவர் ராவணன் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி மணியின் உறவினர்கள் தாலுகா காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற மாபெரும் நெகிழி கழிவுகள் சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் திட்டப்பணியின் போது பெண் தூய்மை பணியாளரை பாம்பு கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கும்மிடிப்பூண்டியில் உள்ள பாலீஸ்வரர் கோவில் பகுதியை தூய்மை செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தூய்மை பணியாளர் அமுலு என்பவரை பாம்பு கடித்தது. இதையடுத்து அமுலுவுக்கு கும்மிடிப்பூண்டி கோட்டைக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள், காலுறைகளை வழங்காததால் இதுபோன்ற விபரீத சம்பவங்கள் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் நிரந்தர பாலம் அமைத்து தரக்கோரியும் சவுடுமண் குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி தொடுவாய் பிரதான சாலையில் மீன்பிடி துறைமுகம் செல்லும் வழியில் இருந்த தற்காலிக பாலம் தனியார் சவுடுமண் குவாரியிலிருந்து மண் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் சேதமடைந்துள்ளது. இதனை கண்டித்து அவ்வழியே சவுடுமண் ஏற்றி வந்த லாரிகள் மற்றும் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டமே மக்களின் வாழ்க்கையாக மாறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோட்டில் மகளிர் இலவசமாக பயணிக்கும் அரசு பேருந்தில் நடத்துனர் பெண்களிடம் கட்டணம் வசூல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து பன்னாரி செல்லும் அரசு பேருந்து நடத்துனர் மகளிரிடமிருந்து கட்டணமாக 10 ரூபாய் வசூல் செய்துள்ளார். இது குறித்து மகளிர் பயணிகள் நடத்துனரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியல் பயணம் என வெற்றி விளம்பரம் செய்யும் அதிமுகவினர் இத்தகைய குற்றச்சாட்டுகளை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர்.